அன்னக்கூடிய அப்பவும் அழகுதான், இப்பவும் அழகுதான். ஆனா எப்படி இருந்த நீ இப்படி மாறிட்ட? I'll be there in 15 minutes, sir. Yeah. Okay. Yes, sir. Yeah, sure. Okay, sir. எப்படி இருந்த நீ கொடுத்துடலாம், இப்படி sir, ஆயிட்ட? கொடுத்துடலாம். I will tell எப்படி you the இருந்த நீ? details. Yes, sir. Yeah. Okay. Thank you. No problem, sir. I will do it surely. Okay. Okay, sir. Thank you. சாரி, என்னோட வண்டின்னு நினைச்சு ஏறிட்டேன். ஐம் so sorry. ஆறுமுகம் மேடம். நான் தெரியாம நம்ம வண்டி மாதிரியே இருந்த ஒரு வண்டியில அங்க போய் ஏறிட்டேன். அப்படியா மேடம்? ஐயா 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 என்னாச்சுங்கய்யா? சங்கரே சங்கரே, ஐயாவுக்கு பிச்சு வந்துருச்சுடா, சீக்கிரமா வாடா. ஐயா ஐயா உங்களுக்கு ஒண்ணு இல்லையா? ஐயா டேய் சங்கரே, டேய் வாங்கடா, டேய் வாங்கடா. ஐயா ஒண்ணு இல்லையா? ஐயா உங்களுக்கு ஒண்ணு ஆகாதியா? ஐயா ஐயா ஒண்ணு ஆகாதியா? ஐயா கவலைப்படாதீங்க, வாடா. பாத்து போங்க. ஐயா உங்களுக்கு ஒண்ணு இல்லையா? ஐயா ஒண்ணு இல்லையா? பயப்படாதீங்க, ஒண்ணு இல்லைங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது, பயப்படாதீங்க. பயப்படாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகாது, தைரியமா இருங்க, தைரியமா. நாங்க இருக்கையா?
டாக்டர் உள்ள கொண்டு போக பார்த்து தைரியம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க. நீங்க இங்கே இருங்க, நாங்க எல்லாத்தையும் சார் நாங்க இருங்க, அமைதியா இருங்க, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். அதுக்கு தான் நாங்க இருக்கோம். இருங்க, நீங்க இங்கே இருங்க. இன்னைக்கு எப்படியாவது அண்ணக்குடியை தேடி கண்டுபிடிச்சு சொத்து நகையெல்லாம் புடிக்கிட்டு அவளை காலி பண்ணலாம் நினைச்சா இவருக்கு இப்படி ஆயிப்போச்சடா. தங்கபாண்டி அண்ணக்குடி எங்க போயிட போறா? முதல்ல தலைவர் உயிரை காப்பாத்துவோம். அண்ணன் நல்லா தானே கார்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாரு, திடீர்னு எப்படி ஆச்சு? இவருக்கு எப்ப நல்லா ஆகும் தெரியலையே. இவளுக்காத்தாண்டா நான் பல வருஷமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த போட்டோல இருக்கிற அண்ணக்கூடிய பல பேர் பார்த்திருப்பாங்க. எல்லாருக்கிட்ட விசாரிங்க. எத்தனை நாளானாலும் சரி அண்ணக்கூடிய கண்டுபிடிக்காம நாம இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக போறதில்லை. அம்மா எங்கம்மா போயிருந்தீங்க? உங்களை தேடி ஒரு பொண்ணு வந்துட்டு போனாங்க. அம்மா அந்த பொண்ணு வரும்போது நீங்க இல்லையா அம்மா? இல்லப்பா, கொஞ்சம் அவசரமா வெளியில போயிட்டேன். நீங்க வெளியே போறது தெரிஞ்சிருந்தா நான் தூக்க மாத்திரை போடாம முழிச்சுக்கிட்டு இருந்திருப்பேனே. வெளியிலன்னா ஆஸ்பத்திரியில இருந்து வெளியில போலப்பா, இங்கதான் ஒரு மரத்தடிக்கு கீழே உட்கார்ந்திருந்த. அடட, மரத்துக்கிட்ட தான் உட்கார்ந்துட்டு இருந்தீங்களா? இது தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணு வந்தப்ப நான் வந்து கூப்பிட்டுருப்பேனே. ஏமா அந்த பொண்ணு வந்த உடனே என்ன எழுப்பியிருக்க கூடாதா? இல்ல தம்பி, நீ நல்லா தூங்கணும்னு தானே டாக்டர் உனக்கு தூக்க மாத்திரையை கொடுத்திருக்காரு. அம்மா, அந்த பொண்ணு வந்து இது எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்கம்மா. அண்ணன் எப்படி இருக்காரு? எதனால அவருக்கு திடீர்னு ஃபிக்ஸ் வந்துச்சு? ஊர்ல இருந்து அண்ணனுக்கு வேண்டியவங்க ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தாங்க.
அவங்கள பாக்குறதுக்கு தான் நாங்களும் வந்திருந்தோம். சரி. நாங்களும் எல்லா இடமும் ஒண்ணு விடாம தேடி பார்த்துட்டோம், அவங்கள பார்க்க முடியல. ஆஹா. சரி என்னால அலைய முடியலடா, ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் காருக்குள்ள உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு போனாரு. சரி. அங்கதான் இப்படி காரு கிட்ட போய் பார்த்தா கார்ல இருந்து கீழே விழுந்து வாயெல்லாம் நுர தள்ளி அவருக்கு கை காலெல்லாம் இழுத்துட்டு இருந்தது. ஓஹோ, ஏதாவது அதிர்ச்சியான விஷயத்தை பார்த்தா இந்த மாதிரி ஃபிட்ஸ் வரும். அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு? இல்ல டாக்டர், அந்த மாதிரி எதுவும் நடந்தது மாதிரி தெரியல. சரிங்க டாக்டர், நாங்க அண்ணனை போய் பார்க்கலாமா? இல்ல, இப்பதான் நான் அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். அவர் மயக்க நிலையில இருக்காரு. இப்ப யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே? சரிங்க டாக்டர். டேய் இங்க வா, இங்க வாடா. அந்த அன்னக்கொடி இந்த ஆஸ்பத்திரியில தாண்டா எங்கேயோ இருக்கணும். அவளை கண்டுபிடிச்சு போட்டு தள்ளணும்டா. என்ன ஐயா, நீங்க சொல்றதா உண்மை. அப்படியே பண்ணிவிடுங்க ஐயா. சத்தம் போடாத. நீங்க ரெண்டு பேரும் அந்த உட்காருங்க. டேய் வாடா, இப்படி பாப்போம். ஹலோ அண்ணே, நான் தங்கபாண்டி பேசுறேன். என்ன கொழுந்தனாரே, ராஜவேலுவ பாத்தீங்களா? பார்த்தேன் அண்ணே. அன்னக்குடி விடுதலையானது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? என்ன ஏதாவது சந்தேகமா ராஜவேலு கேட்டானா? அதெல்லாம் ஒண்ணும் சந்தேகமா கேட்கல அண்ணே. அன்னக்கொடி ஜெயில இருந்து வெளியே வந்த விஷயத்த முன்கூட்டியே சொல்லி இருந்தீங்கன்னா அவளை அப்படியே கோழி அமுக்கிறது மாதிரி அமுக்கி சொத்து நகை எல்லாத்தையும் புடிங்கிட்டு பரலோகத்துக்கு அனுப்பியிருக்கலாமேன்னு வருத்தப்பட்டார். அவனுக்கு கண்டிப்பா நம்ம மேல சந்தேகம் இருக்கும். அத வெளியில காட்டிக்க மாட்டான். எதுக்கும் அவன் கிட்ட ஜாக்கிரதையாரு. சரிங்க அண்ணே. ஆமா, வரதன் செத்தது உண்மைதானா? ஆமாண்ணே, உண்மைதான். வரத அன்னக்குடிய எங்க பார்த்தான்னு ஏதாவது தெரிஞ்சுதா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் வரதன் அன்னக்குடிய பார்த்திருப்பான்னு அந்த ராஜவேலோட ஆள் சொன்னான். என்னது, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இல்லையா? ஆமாண்ணே. ஆமா, அங்கதான் அன்னக்கொடிய வரதம் பார்த்தான்னு எப்படி நிச்சயமா சொல்றீங்க? வரதன் தண்டல் கலெக்ஷன்லாம் முடிச்சிட்டு கடைசியா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இருக்கிற அவனோட சொந்தக்காரனை பாக்குறதுக்கு தான் அங்க போயிருக்கிறான். சரி, அந்த ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா இல்ல நேரம் காலம் பார்த்துட்டு போலான்னு அசால்ட்டா இருந்துட்டீங்களா? இல்லண்ணே, கடைசியா வரதன் அன்னக்கொடி ஆஸ்பத்திரியில பார்த்தான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் குளஞ்சி ராஜவேலு அவனோட அடியாட்கள்லாம் சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு போனோம். அங்க போய் சந்து பொந்து இங்கு இடுக்கு ஒண்ணு விடாம தேடி பார்த்தோம். நீங்க சாப்பிட்டது தூங்குனது இந்த கதையில எனக்கு வேண்டாம். அன்னக்குடிய பாத்தீங்களா இல்லையா? இல்ல, பார்க்கல நீ. பார்க்கலன்னு சொல்றதுக்கு பயந்து போனோம் வந்தோன்னு ஊர் கதையை சொல்றதுக்கு தான் எனக்கு இப்போ போன் பண்ணியா? அது இல்ல நீ, அன்னக்குடிய தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவ ஆஸ்பத்திரியை விட்டு போயிட்டாளா? அது இல்ல நீ. பின்ன எது? சுத்தி வலிக்காம சொல்லி தொலை. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க நீ. ஆஸ்பத்திரியில அன்னக்குடிய நாங்க ஆளுக்கு ஒரு பக்கமா தேடிக்கிட்டு இருந்தோமா? அதுதான் சொல்லிட்டல்ல, மறுபடியும் ஏன் அதையே சொல்லிட்டு இருக்க? இல்ல நீ, ஒரு சின்ன முக்கியமான விஷயம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க நீ. நாங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமா தேடிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ராஜவேலுக்கு கொஞ்சம் படபடப்பா இருக்குது. நான் போய் கார்ல ரெஸ்ட் எடுக்கிறேன்னு போனாரு. நாங்க பாட்டுக்கு தேடிக்கிட்டே இருந்தோம். திடீர்னு அவருக்கு என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ தெரியல. கொஞ்ச நேரத்துல பார்த்தா ராஜவேலுக்கு கைகாலெல்லாம் இழுத்து வாயில நுரதள்ளிடுச்சு. என்ன சொல்ற தங்கபாண்டி? நீ சொல்றத பார்த்தா ராஜவேலுக்கு பக்கவாதமா? பக்கவாதமோ தூரவாதமோ மொத்தத்துல இழுத்துக்குச்சு. இப்ப ராஜவேலு எப்படி இருக்கான்? ஆஸ்பத்திரியில அவசர பிரிவுல கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். ராஜவேலு உயிர் பொழைச்சாகணும். அவன் பொழைச்சாதான் நாம அன்னக்குடிய சீக்கிரமா பார்க்க முடியும். அவளை பார்த்தாதான் நம்ம திட்டத்தை நிறைவேற்ற முடியும். ராஜவேலு உயிர் பழைக்கிறதுக்கான வழிய பாரு. சரிங்க நீ. முக்கியமா ஏதாவது பேசணும்னா போன் பண்ணு, இல்லனா நானே போன் பண்றேன். சரிங்க நீ. அந்த அன்னக்குடி எங்க இருக்கான்னு தெரியறதுக்குள்ளேயே இந்த மாதிரி ஆயிப்போச்சே.
வாங்கம்மா. என்னம்மா ஃபோன் பேசணுமா? அந்த பொண்ணோட ஆஃபீஸ் தானே? ஆமாப்பா. அந்த சீட்டை கொடுங்க. ரிங் போகுது. ஏமா அந்த பொண்ணு வரேன்னு சொல்லிச்ச, வந்துச்சா? அவ வந்திருக்காப்பா. அவ சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டா. ஆனா நான் தான் அவளை பார்க்க முடியாம ஆயிடுச்சு. ஏமா என்னாச்சுமா? என் நேரம்பா, என்ன செய்யறது? ஹலோ, அது ஒரு நிமிஷம் இருங்க. நாங்கள் பேசுங்கம்மா. ஹலோ, ஹலோ அம்மா. அம்மா, அம்மா, என்னாச்சுமா? ஏமா அழறீங்க? அம்மா, உங்க தம்பி நல்லதானே இருக்காரு? இல்ல ஏதாவது சீரியஸா? பதில் சொல்லுங்கம்மா. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அவர் நல்லதானே இருந்தாரு. சொல்லுங்கம்மா, பதில் சொல்லுங்கம்மா. என்னன்னு பேசுறதுமா? எனக்காக நீ இவ்ளோ தூரம் உன் வேலையெல்லாம் விட்டுட்டு சொன்னபடி வந்திருக்க. என்னால உன்னை பார்க்க முடியலையே. பரவாயில்லம்மா, அதுக்காகவா இப்படி அழறீங்க? நான் என் விதியை நினைச்சு அழறம்மா. நல்லவங்களை என்னால சந்திக்கவே முடியல. நல்லவங்களோட என்னால எப்படி சேர்ந்து வாழ முடியும்? விடுங்கம்மா, நான் மறுபடியும் நாளைக்கு வரேன். நாளைக்கு கண்டிப்பா மீட் பண்ணுவோம். அம்மா, கவலையை விடுங்க. விதி அது இது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வந்தப்போ நீங்க அவசரமா ஏதோ வேலைன்னு சொல்லி வெளியில கிளம்பிருக்கீங்க. சரின்னு அப்புறம் நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். உங்க தம்பிய பாக்குறதுக்கு வார்டுக்கு போனேன். அவருக்கு தூக்க மாத்திரை கொடுத்ததுனால நல்லா தூங்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் நான் வெளியில வந்து ரொம்ப நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க வரல. நீங்க எங்க போயிருக்கீங்கன்னு வார்ட் பாய், நர்ஸ் எல்லார்கிட்டயும் விசாரிச்சேன். ஆனா சரியா பதில் கிடைக்கல. அதனால நான் வாங்கிட்டு வந்த பொருட்களை எல்லாம் நர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு நீங்க வந்தா உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதாம்மா விதி. நீ இவ்ளோ பண்ணிட்டு இவ்ளோ தூரம் என்ன பார்க்க வந்தும் என்னால உன்னை சந்திக்க முடியலையே. அதுதான் விதி. அழாதீங்கம்மா. அம்மா, இதுக்கு மேல அழுதீங்க நான் போன் வழியா கைய விட்டு உங்க கண்ணீரை துடைச்சிருவேன். போன் வழியா கைய விட்டு உங்க கண்ணீரை துடைப்பேங்கிறேன். அம்மா, 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 அம்மா. என்னம்மா, போனை காதுல இருந்து எடுத்து பாக்குறீங்களா? இது வழியா கை எப்படி வரும்னு யோசிச்சு பாக்குறீங்களா? நீங்க அப்படி பாப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமே. இப்ப நீங்க சிரிக்க ஆரம்பிச்சிருப்பீங்களே.